நீர் மேலாண்மை, சமூக நீதி, கல்வி போன்ற எதுவுமே தெரியாத ஒரு முதல்வர் தமிழகத்தில் ஆட்சி செய்கிறார் என அன்புமணி ராமதாஸ் விமர்சித்தார். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நடைபெற்ற மக்கள் உரிமை மீட்பு பயண பொதுக்கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசுகையில் 100 நாள் பயணத்தில் 95 நாட்கள் நிறைவடைந்ததாக தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் ஆறுகள் மாசடைந்துள்ளதாகவும் நீர் மேலாண்மைக்கு அரசு கவனம் செலுத்தவில்லை என்றும் விமர்சித்தார். திமுக ஆட்சியினை கடுமையாக விமர்சித்த அவர், ஸ்டாலின் அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும், மேட்டூர் உபரி நீர் திட்டம், அத்திக்கடவு அவிநாசி திட்டங்களை செயல்படுத்த போராட தயாராக இருப்பதாகவும் கூறினார். அதிகாரம் இல்லாமல் இருக்கும் என்னிடம் அதிகாரத்தை நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் சேலம் மாவட்டத்தின் முன்னேற்றத்தை கொண்டு வந்து காட்டுவேன் எனவும் கூறினார். அடுத்த 6 மாதங்களில் ஆட்சி மாற்றம் நடைபெறும் எனவும், திமுகவை தோற்கடிக்க மக்கள் ஒன்றிணைய வேண்டும் எனவும் அவர் அழைப்பு விடுத்தார். நம்முடைய சமூக நீதிக்காக போராடி நம் பிள்ளைகளுக்கு படிப்பையும் வேலையும் கொடுப்பதற்காக, நம் விவசாயிகள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக, நம் பெண்கள் பாதுகாப்பாக இருப்பதற்காக என்னுடன் சேர்ந்து தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம் என்ற உறுதியோடு என்னுடன் வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, தமிழ்நாடு முழுவதும் நான் சென்று வந்திருக்கின்றேன். இன்னொரு 5 நாள் தான் இருக்கு, 95 நாள் முடிச்சிட்டேன். மிக முக்கியமான ஒரு பயணமாக இந்த 100 நாள் நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். நீர் மேலாண்மைனா என்ன? 12 மாசத்துல 1 மாசம் பெய்கிற மழையை சேமிச்சு அடுத்த 11 மாசம் பயன்படுத்தணும். இதுதான் நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட். இந்த நீர் மேலாண்மை விவசாயிகளுக்கு மட்டும் கிடையாது, எந்த தொழில் செய்தாலும் அதற்கு நீர் வேண்டும். இங்க இருக்கிற நம்ம ஆத்துல நம்ம நாசப்படுத்திட்டு இருக்கிறோம், அதை சரி செய்யணும். நிச்சயமா என்னால முடியும். திமுகவில் முடியாது, வேற யாரால முடியாது, என்னால முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு எல்லா மனசு இருக்கு, நம்பிக்கை இருக்குது, திட்டம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதிகாரம் மட்டும் கிடையாது. அந்த அதிகாரத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா ஒட்டுமொத்தம் இந்த சேலம் மாவட்டத்தின் வளர்ச்சி என்னால உறுதி செய்ய முடியும். ஸ்டாலின் அவர்களுக்கும் நீர் மேலாண்மைக்கு ஏதாவது தெரியுமா? ஸ்டாலின் அவர்களுக்கும் விவசாயத்தை பத்தி ஏதாவது தெரியுமா? ஸ்டாலின் அவர்களுக்கும் கல்வி பத்தி ஏதாவது தெரியுமா? ஸ்டாலின் அவர்களுக்கும் சுகாதாரத்தை பத்தி தெரியுமா? ஸ்டாலின் அவர்களுக்கும் சுற்றுச்சூழலை பத்தி ஏதாவது தெரியுமா? வெள்ளடிக்கிறத தவிர திமுக தமிழ்நாட்டில் அவர் எதுவுமே செய்யல, எதுவுமே செய்யலையா?